ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். 2000 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். 2000 ரொம்ப சின்னது சொல்லப்போனால், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே பெருசு. 2000 பேரை என்னோடய வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அப்போ அது எனக்கு ரொம்ப பெருசு தானே. ரொம்பவே ஹாப்பி. பரவாயில்ல, எனக்கு இன்னும் அதிகமான நண்பர்கள் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. வாங்க, கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைச்சி எனக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ண அனுமதிச்சிருக்காங்க. வாங்க, கப் கேக் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். சுஜி ஒய்லட் பண்ணுறாங்க. அவங்க ஒய்லட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரான்ச் மாதிரி வீட்லேயே எடுத்து நடத்துகிறாங்க. கேக் ஹோம்மேட் கேக் ரெடி பண்ணி தராங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம். அதுதான் அவங்க வீட்டுக்கு போய் தான் நான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கப்பு ஃபுல்லாக 120 ml நினைக்கிறேன், அதில் மைதா மாவு எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போத்துக்கு. அந்த மாவை 3 தடவை சலித்து எடுத்துக்கணுமா. சலித்து எடுத்தோம் அப்படின்னா தான் கேக் இன்னும் சாஃப்டாக சூப்பராக வருமா. ஜாரில் சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு இல்லை. அதை அளந்து எடுத்துக்கிறாங்க. எந்த கப்பில் மைதா மாவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் போட்டு அந்த சர்க்கரை பவுடர் பண்ணதை அளவெடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாம் பண்ணனே. இது அவ கேக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஆர்டர் பண்ணுவேன் கேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான பொருள் எல்லாம் இதில் அடுக்கி வச்சுருந்தாங்க. மேலே இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், பைனாப்பிள் ஃப்ளேவரை நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அப்புறம் கேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறாங்க. அந்த 2 முட்டையை நல்லா பீட் பண்ணுறாங்க இல்லையா, அதை அந்த சர்க்கரை பவுடரை 3 பங்காக பிரித்து போட்டு திரும்பி அதை நல்லா ஷேக் பண்ணணுமா. ஷேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆயில் அதில் ஆட் பண்ணி விட்டுடணும். ரொம்ப நேரம் அதில் ஆயில் விட்ட பின்னாடி பண்ணக்கூடாதான், பீட் பண்ணக்கூடாதான். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் இதில் இதில் பால் சேர்க்க தேவையில்லை. நார்மல் கேக்கில் சேர்ப்பாங்க, இதில் தேவையில்லை. இந்த மாவு அங்கங்கே போய் ஒட்டிக்கிறோம். நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது அப்படியே அமர்ந்துடும். இதுவும் 3 பங்காக போடணும். இந்த மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்குமா? கப் கேக்கு கட்டியாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். நான் தான் கேட்கலான்ட்டு இருந்தேன். எத்தனை வருதுன்னு தெரியல. போகணும், இந்தா போகணும். 2 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பொங்கிடும்ல. 2 கரண்டி கரெக்டாக இருக்கும்.
நிறைய வருது. கப் கேக் மிக்சிங் சூப்பராக தயாராகிடுச்சு. கப்பில் வந்துட்டு பாதி அளவுக்கு ஊற்றிருக்கோம். ஏன்னா அது மேலே வந்து நல்லா பொங்கி சாஃப்டாக சூப்பராக இந்த கேக் வந்து ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவனில் டைம் கரெக்ட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து ரெடி பண்ண தயாராகிட்டா. இப்போ கேக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு. வைக்கக்கூடாதா? கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. இது ரெடிமேடாகவே இருக்குமா அந்த க்ரீம் வந்து கேக்கில் வந்து மேலே போடுறதுக்கு. அதை வந்து பீட் பண்ணுறாங்க டைமிங் வச்சு. அதை வந்து பண்ண க்ரீமியாக சூப்பராக கேக்குக்கு தயாராகுது இந்த க்ரீம் வந்துட்டு. ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படிதான் இறங்கிட்டாங்க. ஆமாம் சாப்பிடுறோம் சிரிப்பு. இப்போ இந்த க்ரீம் வந்து கேக்குக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. ஃபுட் கலர் வந்து க்ரீன் கலர் வந்து சேர்த்துக்கிறாங்க. இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அந்த பவுலில் இருந்து அந்த ரெடியான அந்த க்ரீமை வந்துட்டு இப்படி சாய்ச்சி பார்க்கணுமா. அதை வந்து சாய்க்கும் போது அந்த க்ரீம் வந்து கீழே விழுகக்கூடாதான், அப்படியே நிற்கணுமா. அப்போ கரெக்டான பதத்தில் வந்து அப்படியே நின்றுச்சுன்னா கரெக்டான பதத்தில் க்ரீம் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். கப் கேக் வந்து சூப்பராக பொங்கி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுனால எனக்காக சும்மா அவங்க வந்து எனக்காக ஷேர் பண்ணாங்க. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.